எவ்வளவு சிறிய வாளி இது மால்டீசர்கள். ஒரு கரப்பான் பூச்சியின் அளவு. எனக்கு ஒரு சராசரி பால்தத்தி வெள்ளியை தாங்கி ஓர் அழகிய முழு பை எடுத்தேன். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். அதனால் என்ன? அது ஏனானாலும் ருசியாக இருக்கும். நாம் ஒரு முறை முயற்சி செய்யலாம். எனக்கு கூட ஒரு யோசனை இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக அவற்றை ஸ்ட்ரா மூலம் சாப்பிடுவது எளிது. இது வேலை செய்தது. ஓஹோ, உன் பழம். ஆமா, சரியாக தான். எனக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஒரு சிறப்பு ஸ்லைடு செய்கிறேன். நான் அதை எனக்கும் வடிவமைத்து இதழினேன். அதையெல்லாம் சேர்க்க போகிறேன். வில்லா அதிர்ச்சி அனுபவமானது. சாக்லேட் கண்டி அதில் கீழே போவதை பார்க்கவும். ஓய், மற்றும் இது மிகவும் சுவையாக உள்ளது. இவற்றை உடனடி இங்கே வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. வாங்க, என் பிரியமான மருந்து, நேராக என் வாயில் செல். ஓ, சூப்பர்! சுவாரஸ்யமாக உள்ளது. ஆம் ஆம், இது என் எண்ணம்தான். என் தலைக்கு அதிசயமான எண்ணங்களே வரும். எனக்கு தாராளமும் வேண்டும். அதுவும் இல்லை. முடிந்து விட்டது. வாருங்கள். கென்ஸ்லிங்கர். சரி, இதை பின்னூட்டி பார்க்கலாம். என்னிடம் பெரிய வாளிகளும் பெரிய மால்டீசார்களும் இருக்கின்றன. அவை எவ்வளவு சாப்பிடுகிறேன்? நீங்கள் அதை எங்களுக்கு பகிர இல்லை, வேண்டும். இது என் தனிப்பட்டது. நான் பகிர விரும்பவில்லை. அது போதாது. அண்ணா, எனக்கு அவற்றை வழங்க விரும்பவில்லை என்றால் நான் சுயமாக எடுப்பேன். அதற்காக பகிர்ந்து கொள்ள மேசையில் விரும்பவில்லை. ஒரு தூளை செய்ய வேண்டும். எனக்கு இன்னொரு ஒன்று வேண்டும். ஆமாம், ஹே, இதோ நான். என்னுடைய காந்தி உங்களில் எங்கே? பலர் இங்கே இருக்கிறீர்கள். வெட்னஸ்டே, நீ எல்லாவற்றையும் திருடி விட்டாய். மன்னிக்கவும். உன்னால் வெட்கப்பட முடியாதா? நீங்கள் பகிர விரும்பவில்லை மற்றும் அதை பற்றி பேசவில்லை. முதல் முறையாக நான் எறும்புகள் செய்யாத கட்டளையை பார்க்கிறேன். எனது சற்று சரியாக தான் உள்ளது, ஆனால் அது கவர்ச்சியாக இல்லை. மற்றும் ஒரு முறை நான் அதிர்ஷ்டசாலி. பை பை. நான் என்னுடைய அதை திருப்பி கொடு. நான் இப்போ எல்லாத்தையும் முயற்சி செய்வேன். ஒரு ஐடியா. எனக்கு ஒரு சிறிய பங்கு இருப்பதால நான் அதை சரியாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய மேசை, ஒரு சிறிய பாத்திரம் மற்றும் ஒரு நாப்கின். அதையெல்லாம் அங்கே ஊற்று. போகலாம். சிறிது பால் ஊற்றி சுவை மிகுந்தது. ரொம்ப சுவையானது. எனக்கு இது பிடிக்கும். சரி, இது புதன்கிழமையின் முறை. நான் ஏற்கனவே எனது பிடித்த கருப்பு தட்டை பொறுத்து விட்டேன். மண்வெட்டி வடிவில் ஒரு கரண்டி. நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் காத்திரு. விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. எனக்கு சீரியல் கொடு. நான் இல்லை. மற்றொன்று என்ன? அது என்ன? அது ஒரு விஷயம். உன் உதவிக்கு நன்றி. விஷயம், இது மிகவும் சுவையானது. இதை உங்களிடம் கொண்டு செல்கிறது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஒரு ஐடியா. சரியான அளவுள்ள ஒரு தட்டு வேண்டும். அதை பெற எங்கே என்பதை எனக்கு தெரியும். வாவ், இந்த கிண்ணத்தை பாருங்கள். 5வது வலது. அங்கே பாலை ஊக்கும். யூனிகார்ன் மோதிரங்களை பாருங்கள். இது மிகவும் சரி. தெரியா போதிக்கூடிய ஒரு சர்ப்பத்தில் நீந்துவதற்கான என் கனவை நிறைவேற்ற செல்லும் நேரம். வாவ், மஜா. நாம ஒரு சிற்றுண்டி சாப்பிடுவோம். எனக்கு தெரியாது. அது டோனட்டா? ஏன் அது இவ்வளவு சிறியதாக உள்ளது? என்னிடம் அப்படியே அழகா உண்டு. அது நடுத்தர அளவு செய்தது.
எனக்கு பெரிய டோனட் கிடைத்து விட்டது. இது போன்றதை நான் இதுவரை பார்த்ததில்லை. இதை முயற்சிக்க விரும்புகிறேன். புதன்கிழமை. நீங்கள் என்னை நகைக்கிறீர்கள், ஆனால் இனி இல்லை. இப்படியே சரி, இது சமன் செய்யப்பட்டுள்ளது. இப்போது இது மிகவும் பெரிசாக இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது, மேலும் எனக்கு நிறைய பசிக்கிறது. சரி, இது திரட்டன என்னை நிற்கிறது. வந்த யோசனை. என் இனிய உதடுகளை பிடிச்சிருக்கா? நான் அனைவரையும் முத்தமிட தயாராக இருக்கிறேன். மைக், உன்னோட பிரச்சனை என்ன? மைக், நாம நண்பர்டா. சரி, நான் என் உதடுகளை முயற்சிப்பேன். அற்புதம். இனி டோனட்டுக்கான நேரம். இது மிகவும் மென்மையானது. புதன்கிழமை. நீ உண்மையிலேயே சரியாக இருந்தாய். இது நம்பிக்கையற்ற ரீதியில் ருசியானது. சரி, முடிவாக என்ன செய்வது எனக்கு தெரியும். முதலில் எல்லாவற்றையும் அளவிடுவோம். இங்கே ஒரு பெரிய மரியாதை தேவை. மன்னிக்கவும், வென்ஸ்டே. சரி, ஆரம்பிப்போம். சிறிய துண்டு வெட்டுகிறேன். இது மந்திரகரமானது. நண்பர்களே, நான் இங்கே நெடுநேரம் இருப்பேன். அதை விரைவில் சாப்பிட திட்டமில்லை. ஒவ்வொரு கடியும் ரசிக்க விரும்புகிறேன். நான் அடுத்ததுக்கு போகிறேன். நான் சோர்ந்து விட்டேன், ஆனால் இதை முடிக்க வேண்டும். அப்படிங்கிறாங்க. நீ ஆசைப்பட்டு டோனட் முடிஞ்சிடுச்சா? இடைஞ்சிருச்சு. நல்ல வேலை மைக். நன்றி. சூப்பர் வெயிட்ஸ். ஓ, அது என்ன பட்டன்களா? நான் முதலில் போகலாமா? என்ன நடக்கிறது? அதை பாரு. வாவ், இது ஒரு சிறிய சாக்லேட் பட்டி. மிகவும் அழகாக இருக்கிறது. கொஞ்சம் பால். நான் அதை பிராபனை செய்வதற்கு விரும்புகிறேன். சரி, சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். எனக்கு இன்னும் வேண்டும். ஏய், வாருங்கள் நண்பரே. மன்னிக்கவும், இது என் முறை. நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள்? இது வெறும் சாக்லேட் தான், நிறைய சிலந்திகளை அல்ல. நான் ஒரு சாதாரண ஒன்றை வைத்துள்ளேன். அதை நறுக்குவோம். இதோ செல்கிறோம். தயார். இப்போது நாங்கள் அனைத்து விவரங்களையும் ஒன்று சேர்க்கிறோம். இப்போது எனக்கு பகட்டி சாக்பவுன் இருக்கிறது. அது எப்படி பிடிக்கிறது? அதுவும் சுவையா அழகும் இருக்கிறது. என் கனவு நனவாகியது. இதை போடலாம். எனக்கு பிடித்து போகிறது. இது சுவையானது. மைக், பொத்தானை அழுத்தவும். வா. சரி. ஓ, எனது சாக்லேட் எங்கே? நான் பார்க்க முடியவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். வாவ், இது உண்மையிலேயே பெரியதாக இருக்கிறது. இது நம்மளை நோக்கி பறக்கிறது. வாவ், இப்போதே பூமி ஒரு பருமனான சாக்லேட் பாருடன் மோதப் போகிறது. இப்படியே போகலாம். ஓ, ஏர் ட்ரையர். அதை அடங்க வைக்கலாம். என்ன திரும்பி வருகிறோம். நல்ல யோசனை. And flamethrower Afrasintharians. வாவ், சாக்லேட் மழை. நன்றி கடவுளே, எனக்கு ஒரு குடை இருக்கிறது. சுவைப்பாக. என்ன ஒழுங்கா விதி இல்ல. எனக்கு மாஸ்டரியும் வாலி இருக்கு. எனக்கு எல்லா மிட்டாய்களும் கிடைத்து விட்டது. மேலும் உலகிலேயே பெரிய மிட்டாய்கள் எல்லாம் எனக்கே இருக்கின்றன. இந்த பெரிய வாலியை பாருங்கள். ஆனால் நீ முதலில் போகலாம் சோஃபி. சரி, இது ரொம்ப சுவை. நான் உறுதியா இருக்கிறேன். ஓ, அது உண்மையாகவே அப்படிதான். நான் இந்த காண்டிகளை எல்லாம் ஒரே முறை சாப்பிடலாம். ஏன், இதுதான் எல்லாம் இல்ல போல இருக்குது. நீங்க முறும் பரிகசமா இருக்கிறீங்க. இப்போ நான் நகைக்கிறேன். சரி, இது எனது முறை. ஆஹா, இந்த மிட்டாய்களை நான் ரொம்ப விரும்புறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, எவ்வளவு சுவையா இருக்கு.
ஓ, என் கைகள் முழுவதும் சாக்லேட்டால் மூடியுள்ளன. சரி, நான் எனது கை நீ அதை சாப்பிட்டால் அது கீழே விழும். மிட்டாய் மூடப்படுகிறாய். அது மிகவும் அருமை. பெண்கள், இது உண்மையில் மிகவும் வசதியானது. சிறிய இனிப்பு பணிகளை சாப்பிடுங்க. அது நிச்சயமாக வசதியானது. இது ஒரு வெகு வேறு முறையில் சாப்பிடப்பட வேண்டும். ஒவ்வொரு இனிப்பு பணியும் பெரிதாகவே இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. அற்புதம். எப்படி சார்? உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்களா? எடுங்கூடாது. இதெல்லாம் எனது. ஆம், சரி, கவலை வேண்டாம். இந்த பகுளங்களை எடுத்து எப்படி என்ற எனக்கு தெரியும். ஒரு சாதாரண பானை கரெக்ட் எனக்கு உதவும். இங்கே வா. எல்லாம் இங்கே. மன்னிக்கவும் கண்டி, நான் என்னால தற்காத்துக் கொள்ள முடியவில்லை. அது மிகவும் சுவையானது. உன்னால எப்படி? எஞ்சியது கொடு. என் அதிர்ஷ்டம் மீண்டும் கைவிட்டது. எனக்கு ஒரு சிறிய பாட்டில் உள்ளது. மேலும் எனக்கு பெரிய ஹாபா பாபா பாட்டில் உள்ளது. என்ன மயிலே? ஆம், இன்று எல்லாவற்றிலும் நான் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி. ஓ சரி, அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். இதனுடன் ஒவ்வொரு நிமிடத்தையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கலாம். நல்லபடியாக ஒவ்வொரு வினாடியையும் என எண்ணுகிறேன். ஓ, இது செம்ம ருசி. ஓஹா. முடிந்து விட்டதனால் நான் எவ்வாறு ஒரு தவறை செய்திருக்க முடியும் என ஆச்சரியப்படுகிறேன். என் முகம் இப்போ கசக்கற மாதிரி இருக்கு. ஓஹோ, அதோ ரொம்ப வெறுக்கத்தக்கது. சரி, இப்போது நான் சர்க்கரை கம்பளி கொளுத்தி கொண்டு போகலாம். அதை அனுபவிக்க விரும்புகிறேன். இது உலகிலேயே பெரிய பப்ளா இருக்கும். இது ரொம்ப சுவையாக இருக்கு. பாருங்கள், எனக்கு ஒரு பலூன் கிடைத்திருக்கிறது. காத்திருக்கவும். எனக்கு ஒரு அழகான யோசனை வந்துவிட்டது. நான் நிறைய பலூன்களை உருவாக்கலாம். நமக்கு ஒன்றையொன்றாக செய்யலாம். நான் அவற்றை பாட்டலுக்கு கட்டுவேன். அது அருமையாக இருக்கும் என நினைக்கின்றேன். நீங்கள் மட்டுமே மீதம் இருக்கிறீர்கள். இறுதியாக, நண்பா, நான் இந்த கௌதிக்கலை எப்படி முயற்சிக்கிறேன். பாட்டில் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை பிழிய முடியவில்லை. ஓ பெண்களே, எனக்கு உதவுங்கள். இதை சேர்த்து புரட்டியிடுவோம். சரி, இதோ போகலாம். இது மிகவும் சிறந்தது. சரி, நிறுத்து நிறுத்து. பெண்ணே, நிறுத்து. அதை என் முகத்தில் ஊற்றாதே. ஏன் ஏமாற்றுகிறாய்? ஓ, இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அது இல்லை, நீ என்னை பொறாமைப்படுகிறாய். இதோ இப்போதே நான் மிகப்பெரிய போர்வை ஊதி காட்டுகிறார். உனக்கு இப்படியானது கனவிலும் வந்ததில்லை. ஓ ஓ, கவனமாக இருக்க. நான் சொன்னேனே, நாமெல்லாம் சிறப்பான நச்சுன்னு இருக்கிறோம். இது மிந்தையாக இருக்கு. இதுதான் எல்லாம். கொனச்சிச்சனா சுயிகஹ மீத கொத்து நாய் வா. நான் ஒரு சுவாரஸ்யமானதை கொண்டேன். இனிப்பாக இருக்கும். என் தர்பூசணி எங்கே? எனக்கு எதுவும் கிடைக்கலையா? பீர் இல்ல, ஏதோ பறக்கின்றது. புத்தகமாக இது என் தர்பூசணி என தெரிகிறது. ஆஹா, அற்புதம். வேறொரு இடத்துல ஏற்பட்டிருந்தால் மைலிக்கு ஒரு சின்னம் தான் இருந்திருக்கும். சரி பெண்களே, பேசுவதை நிறுத்துங்கள். இப்போது நாம் எங்கள் தர்பூசணிக்காய் பொறுத்து போக வேண்டும். முதலில் தோள்களை நீக்க வேண்டும். பிறகு என்மேனேஜ்ட் ஆப்ஜெக்டிவ் ஒபவ்லாயம் கார்ச்சில் ஷே. சிறந்தது. பாடும் நமக்கெல்லாம் முயற்சிச்சு பார்ப்போம். இது சிறப்பாக உள்ளது. ஆனால் விதைகள் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது. நீ ஏன் அப்படி செய்தாய்? ஓ, நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய் என்பதை நான் அறிவேன்.
பரவாயில்லை. நான் என் தர்பூசணி பழத்தை எடுக்கிறேன், ஆனால் அதை எப்படி உடைப்பது? நான் எனது கராத்தே திறன்களை பயன்படுத்த முடியும். அதுவும் புண்படுகிறது. ஆனால் நான் தர்பூசணியை உடைக்க முடிந்தேன். சரி, இப்போது நான் அதை சாப்பிட முடியும். நாம இத செய்திடுவோம். இந்த நிலைமைக்காக ஒரு ஸ்பூன் என்கிட்ட உள்ளது. ஓ, அது இனிப்பானதாகவும் சுவையாகவும் இருந்தது. எனக்கு இது பிடிக்கும். அசட்ட, இது வலிக்கிறது. நான் தர்பூசணிக்கையை உடைய வேண்டும். ஆனால் அதை எப்படி செய்வது? எனக்கு ஒரு சிறிய யோசனை இருக்கிறது. சரி, நெருப்பு எடுத்துக்கொண்டு பண்ணே, உன்னையே சொல்லிக்கொள். ஓஹோ, ஆமாம், அது அருமையாக இருந்தது. அதுவும் சத்தமாக இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்தது. எவ்வளவு பல துண்டுகளாக வெள்ளரி பழம் இருக்கின்றது பாருங்கள். அது எல்லோருக்கும் போதும். இவை சாண்ட்விச்கள் அல்ல, ஒட்டைகள் மட்டுமே. ஆனால் எனக்கு ஒரு முழு சாண்ட்விச் இருக்கு. சோபி, நீ அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டே. எனக்கு ரொம்ப பசிக்குது. மதிய உணவு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஓ, நான் தற்செயலாக ஒரு பல் தூண்டி விழுங்கிவிட்டேன். அவைகளை கொண்டே திருப்பி தள்ளுவது நல்லது. இல்லையெனில் அது பேரழிவுக்கு காரணமாகலாம். அது கூட மிக சிறப்பாக உள்ளது. உன்னுடைய உதாரணத்தை நான் பின்பற்றலாம் என்று இருக்கிறேன். நானும் உடனடியாக அவற்றை எடுத்து விடுகிறேன். அப்போது நான் எங்கள் சாண்ட்விச்களை நிம்மதியாக சாப்பிடலாம். கிட்டி, என்ன செய்கிறாய்? நான் இதை புறக்கணிச்சிருக்கிறேன். எனக்கு கூடுதல் சாண்ட்விச் கிடைத்து விட்டது. சரி, எனது ஜெயண்ட்ஸை பார்க்க நேரம். அவற்றை எப்படி தேடுவது? ரொம்ப எடை. ஓ, மரக்குச்சிகள் மாறினும் எனக்கு சிறிதும் உதவுவதில்லை. ஆனால் நான் அவற்றை பயன்படுத்த முடியும். உண்மையான வாழ் போல எனது சாண்ட்விச்சை பல சிறிய துண்டுகளாக வெட்டி விடுவேன். இங்கே என்னுடைய மரக்கம்பி வருகிறது. ஓ, ஆம், நன்றாக சாப்பிட ஆசீர்வதிக்கவும். அருமையாக இருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் ஏற்கனவே நிறைந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் ஒரு சிறிது உடல் எடை அடைந்துள்ளதென நினைக்கிறேன். மிகவும் சரி. ஓ, அது என்ன? ஆஹா, அவளோ ஒரு கொழுத்தவள். நண்பர்களே, உங்களுக்கு இந்த